இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாதாளின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித் ஆற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். கரங்களை உயர்த்தி ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் 21 உபவாச ஜெப நாட்கள் மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் 3 நேரங்களிலும் திருச்சபை மக்கள் ஆர்வமாக ஜெபிக்க கூடி வந்தார்கள். நாட்கள் செல்வதே தெரியாத அளவுக்கு இந்த ஜெப நாட்கள் தேவனது பிரசன்னத்தை உணரக்கூடிய நாட்களாக காணப்பட்டது. இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் நாம் தியானித்த வார்த்தைகள், முதல் வாரத்தில் தேவனது பிரசன்னம் பிரகாசத்தை மோசே அடைந்தான் என்றும், 2வது வாரத்தில் பரலோகத்தின் பலனை அந்த சீனாய் மலையிலே ஆண்டவர் கட்டளையிட்டார் என்றும், இந்த வார்த்தைகளின்படியே இந்த 21 நாட்கள் தேவனது பிரசன்னம் பரலோகத்தின் பலன் ஜெப நேரங்களிலே தேவன் அதிகமாக கட்டளையிட்டார். பொதுவாக ஜெபம் ஆரம்பிக்கும் போது அதிகமான பேர் வருவார்கள், அதற்கடுத்து அப்படியே வருகிறவருடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். ஆனால் இந்த ஜெப நாட்களில் சில நாட்கள் தவிர 50க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே கலந்து கொண்டனர். சில நாட்கள் கடுமையான மழை பெய்த பொழுதும் அந்த எண்ணிக்கை குறையவில்லை. நல்ல ஜெபத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் ஜனங்களுக்கு தந்ததற்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெப நாட்களில் வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்து சிலரால் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களுக்கும் இந்த கிருபைகளை அதிகமாய் தருவாராக. வேறு எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் விசேஷமாக உபவாச நாட்கள் விருந்துண்கிற நாட்களாக, பண்டிகை நாட்களாக மாறிப்போகும் என்று சகரியா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திருச்சபை மக்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். வாஞ்சையோடு தாகத்தோடு ஜெபத்தில் கலந்து கொண்டதற்காக மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமையாக, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு நாளும் அன்பின் விருந்தை பொறுப்பெடுத்து கொண்டு ஜனங்களுக்கு பரிமாறினதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலன்களை, ஆசீர்வாதங்களை தம்முடைய ஜனங்களுக்கு கட்டளையிடுவாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நமது கவனத்தை திருப்புவோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோனத்தான் தன் ஆயுததாராகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். தேவனது ஜனங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை தேவன் அவர்களுக்காக தந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த ஜெப நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே தியானித்து கொண்டிருந்த பொழுது, வேதத்தில் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை தான் நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீங்கள் நினைத்து பார்க்காத, கனவிலும் நினைத்து பார்க்காத அதிசயமான மகிமையான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, மனுஷருடைய இருதயங்களில் அவைகள் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புத செயல்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? தாவீது சொல்லுகிறான், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்கப் போகிறார். நான் இந்த வசனத்திற்குள் போவதற்கு முன்பதாக, இந்த தாவீது எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற அவன் என்ன செய்கிறான்? 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உன்னதமான தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் ஆண்டவர் என்று அவன் போர்வை இழுத்து போட்டுட்டு தூங்கிடல. தேவ சமூகத்தில் ஜெபத்திற்கு ஓடோடி வந்தான். துதிக்கிறவனாக, ஆராதிக்கிறவனாக, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனாக அவன் காணப்பட்டான். அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலும் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் ஒரு காரியம் செய்வேன். அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் தாவீது என்ன செய்தான் என்றால், தேவனை நோக்கி நான்
கூப்பிடுவேன். 1ஆம் வசனத்தில் சொல்றான், விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து தங்கியிருப்பேன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது தேவனே, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், என் மகிமையை விழி, வீணையை சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் நான் என்ன செய்வேன், விழித்துக் கொள்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 57ஆம் சங்கீதத்தில் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிற தாவீது ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். அவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறவனாக இருந்தான், துதிக்கிறவனாக இருந்தான், அதிகாலையில் எழுந்து தேவனை கூப்பிடுகிறவனாக இருந்தான். இந்த ஜெபம், இந்த துதி, இந்த ஆராதனை, இவைகள்தான் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யாவையும் அவனுக்காக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியமாய் மாறியது. அன்பான சகோதரனை சகோதரியே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் உங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போக வேண்டுமா? நீங்கள் கலங்காமல் உன்னை பகைக்கிறவர்கள் கலங்க வேண்டுமா? உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று ஜெபம், துதி, ஆராதனை. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகள் பெருகி கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாய் ஆசீர்வாதங்களும் பெருகி கொண்டே இருக்கும். அன்பானவர்களே, தேவனை தேடுங்கள், தேவனது சமூகத்திலே உங்களை தாழ்த்தி காத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். யோபு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் தனக்கு இறங்கி தனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்காக ஆண்டவர் என்ன ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறாரோ அது தடைபடாமல் நிறைவேற வேண்டும். யோபு என்ன செய்தான்? ஜெபத்திலே தரித்திருந்தான், நம்பிக்கையோடு கூட காத்திருந்தான். கடும் பிரச்சனையில தான் யோபுனுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. நல்ல சமாதானமான சூழ்நிலையில் ஜெபம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கிறது, நான் துதிக்கப் போகிறேன், நான் சபைக்கு வரப்போகிறேன், அது ஒரு பெரிய ஒரு ஆராதனை அல்ல, ஒரு விலை உயர்ந்த அர்ப்பணிப்பு அல்ல. எல்லாம் எதிரடையான சூழ்நிலை, வியாதி, நஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான், தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகிறான். நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்காக நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, எனக்கு குறித்திருக்கிறீரோ அதை என் தேவன் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அன்பானவர்களே, ஆபத்து காலத்திலே, பிரச்சனையான நேரத்திலே உங்களுடைய விசுவாசம் வெளிப்படட்டும், ஜெபமாக வெளிப்படட்டும், துதியாக ஆராதனையாக வெளிப்படட்டும். உங்களை தைரியப்படுத்துகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்களுடைய ஜெபம் கெட்டு போகாது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதின் காலத்தில் கர்த்தர் செய்கிறவர் என்று பிரசங்கிலே வாசிக்கிறோம். இன்றைக்கு என்று உடனே நடைபெறாவிட்டாலும் ஒரு நாள் தேவன் உங்களுக்காக நேர்த்தியாக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த நாளிலே நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே செய்கிற தேவன். யோபு அறிக்கையிடுகிறான், தாவீது அறிக்கையிடுகிறான், கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். ஒருவேளை தட்டைகள் இருந்தாலும் தட்டைகளை தகர்ப்பார், கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே அந்த ஜெபம், துதி, ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் அப்பா. பிரச்சனையான நேரங்களிலே எங்களுடைய ஜெபம் குறைந்து விடக்கூடாது. கடினமான சூழ்நிலைகளிலே எங்களுடைய சபை கூடி வருதல் நின்றுவிடக்கூடாது. நாங்கள் இன்னும் எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். நிச்சயமாகவே எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? 14ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். யோனத்தான் ஒரு தனி நபராக மாபெரும் வெற்றியை, தேவனது ஆசீர்வாதத்தை தேவ ஜனங்களுக்கு கொண்டு வருகிறார். இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் யோனத்தான் மற்றும் அவனோடு கூட இருந்த ஆயுததாரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேர் மாத்திரம் சத்துருவின் திரள் கூட்டத்தை மடங்கடித்து தேவனது ஜனங்களுக்கு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தார்கள். இது சாதாரண வெற்றி அல்ல. மரணம் போன்ற சூழ்நிலையிலே ஒரு ஜீவனாக, ஆசீர்வாதமாக இவர்கள் செய்தது அற்புதத்தின் ஒரு நிகழ்வு. ஆண்டவருடைய ஜனங்கள் கொண்டாடும்படியான ஒரு நிகழ்வாக இந்த யோனத்தானும் ஆயுததாரியும் செயல்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த யோனத்தான்
இந்த ஆயுததாரி இவர்கள் மூலமாகத்தான் நான் முக்கியமான 3 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். இவர்கள் 2 பேர் சத்துருவின் முகாமுக்குள் சென்று அவர்களை வீழ்த்தி ஒரு மாபெரும் வெற்றியை தேவ ஜனங்களுக்குள் கொண்டு வந்தார்கள் என்று சொன்னேன் அல்லவா? அந்த எதிரியின் முகாம் எப்படிப்பட்டது? வாசியுங்கள் 1 சாமுவேல் 13:5. பெலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனை ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கினார்கள். அருமையானவர்களை கவனியுங்கள். தேவனது ஜனங்களுக்கு விரோதமாய் சத்துரு கூட்டி வந்த கூட்டம் எப்படிப்பட்டது? 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள் மற்றும் கடற்கரை மணலத்தனை ஜனங்கள். இவ்வளவு பெருங்கூட்டத்தை எவ்வளவு பேர் போய் எதிர்கொள்ளுகிறார்கள்? யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும். நல்ல கூர்மையா கவனிங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். சத்ரு திரளான இராணுவத்தை, எண்ணிக்கை கடங்காத போர் வீரர்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆனால் அவனை எதிர்த்து செல்லுகிற யோனத்தான் மற்றும் ஆயுததாரி 2 பேர் அந்த திரள் கூட்டத்துக்கு பயப்படாம நம்பிக்கையோடு சொல்லுகிறார்கள், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு எதிரடையாக இருக்கிற சூழ்நிலை எத்தனை கடினமானதாக இருந்தாலும், உங்களை காட்டிலும் பலம் வாய்ந்ததாக இருந்தாலும், அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் வெட்டுக்கிருவிகளை போல ஒன்றுமில்லாமல் காணப்பட்டாலும், உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்படி தேவன் செயல்படுவதற்கு யோனத்தான் என்னென்ன செய்தான்? இந்த 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சா யோனத்தானை பற்றி குறிப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் செய்திக்காக நான் 3 குறிப்பை தான் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாராகிய வாலிபனை நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அன்பானவர்களே, யோனத்தான் ஜெபிக்கிற நல்ல ஒரு தேவ மனிதன். ஆனால் ஜெபம் என்கிற போர்வைக்குள் முடங்கி விடுகிறவன் அல்ல. நிறைய பேர் என்ன செய்வாங்க? ஜெபம் என்கிற ஒரு போர்வைக்குள்ள தங்களை மூடிக்கொள்வாங்க. உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டாங்க. ஏதாகிலும் ஊழியத்தின் காரியங்கள் ஜெபிப்பது கொடுப்பது செய்ய மாட்டாங்க. பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், அதாவது அவங்க என்ன அர்த்தம்? என்னுடைய டியூட்டி என்னவோ என்னுடைய கடமையை செய்ய மாட்டேன். ஜெபம்ன்ற ஒரு போர்வைக்குள்ள தங்களை என்ன சொல்லுவாங்க? மறைத்துக் கொள்வார்கள். ஆனால் இந்த யோனத்தான் ஜெபிக்கிறவனாக மாத்திரமல்ல, செயல்படுகிறவனாக இருக்கிறான், கிரியையில் வெளிப்படுகிறவனாக இருக்கிறான். ஆண்டவருக்கு இந்த வாயின் வார்த்தையில் மாத்திரம் செயல்படுறவங்களை பிடிக்காது. நிறைய பேர் பேசுவாங்க, வானத்தையே வில்லா வளைச்சிருவன்னு சொல்லுவாங்க, ஆனால் செயல்களில் ஒன்றும் இருக்காது. ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோனத்தான் ஜெபிக்கிறவன் மாத்திரமல்ல, விசுவாச வீரன் மாத்திரமல்ல, செயல்களிலேயும் அவன் ஈடுபடுகிறவனாக இருக்கிறான். என்ன பாருங்க, இங்க நமக்கு எதிராக இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்துக்கு போவோம் வா. அந்த பெலிஸ்தரின் தானியம் எப்படிப்பட்டது? 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தனை ஜனங்கள். அந்த பலத்த இராணுவத்துக்கு முன்பாக வாலிபனை கூப்பிடுறான், இளம் வாலிபன். ஆயுததாரின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு தளபதிக்கும் பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு சோல்ஜர் இருப்பான். அந்த இராணுவ தளபதியின் ஆயுதங்களை சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு வாலிபன் பக்கத்தில் இருப்பான். அது எல்லா தளபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் உண்டு. யோனத்தானுக்கு பக்கத்தில் ஒரு வாலிபன் இருக்கிறான். அவன் அந்த யோனத்தானுடைய ஆயுதங்களை சுமக்கிறான். வா போகலாம் என்று சொல்லும் பொழுது அந்த வாலிபனும் உற்சாகமாய் கடந்து வருகிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால், செயல்பட வேண்டிய ஒரு நபர் செயல்படாமல் இருக்கிறான். ஆனால் யோனத்தான் அந்த இடத்தை தான் எடுத்துக்கொண்டு செயல்படுகிறவனாக மாறுகிறான். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். சவுல் கிபியாவின் கடைசி முனையாகி எமிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோட கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். சவுல் இவன் தான் தேசத்தின் ராஜா. ஒரு யுத்தம் வருகிறது என்றால் அந்த யுத்தத்தின் முன்னணியிலே ஜனங்களுக்கு முன்பதாக, இராணுவத்துக்கு முன்பதாக கடந்து போகக்கூடியவன் யார்? இந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுல். பெலிஸ்தர்கள் ஒரு பெரும் திரளாய் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? இராணுவத்துக்கு முன்பதாக, அந்த ஜனத்துக்கு முன்பதாக அந்த களத்தில், யுத்த களத்தில் முன்னணியில் நின்றிருக்க வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கடைசி முனையாகிய மிக்ரோனில் ஒரு மாதுளை மரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டிருக்கிறான். கடமையை செய்ய வேண்டியவன் கடமையை செய்யாமல் தன்னை பாதுகாத்து கொள்ள அமர்ந்து கொண்டிருக்கிறான். தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் மாத்திரமல்ல, அந்த 2ஆம் வசனத்தின் அடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா, அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேராய் இருந்தார்கள். யுத்தத்துக்கு அனுப்ப வேண்டிய ஜனங்களை, போர் வீரர்களை தன்னுடைய பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறான். எதிரிகள் எப்படி இருக்கிறார்கள்? 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தனை ஜனங்கள். சவுல் என்ன பண்ணியிருக்கணும்? நான் யுத்தத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கணும், போர் வீரர்களை அனுப்பி இருக்கணும் முன்னதாக. ஆனால் தன்னை பாதுகாத்து கொள்கிறான். தனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும்படி 600 பேரை தனக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறான். இவனுடைய மைண்ட் எப்படின்னா, எவன் எப்படி என்ன போட்டோமே, யார் செத்தா என்ன, யார் பிழைச்சா என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் சாப்பிட்ணும், நான் தூங்கணும். இதுதான் சவுல். அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆனால் பதவி மட்டும் வேணும். நான் யாராக இருக்கணும்? முக்கியமாக இருக்கணும். நான் சபையில் எல்லாத்துலேயும் நான் என்ன பண்ணணும்? முக்கியமான ஆளாக இருக்கணும். ஆனால் சபையில் என்ன நடந்தாலும் அதில் நான் ஒன்றுத்துலேயும் கலந்துக்க மாட்டேன். இந்த சவுலின் ஆவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்பத்தில், சபையில் எங்கே பார்த்தாலும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான காரியத்தையும் சுட்டி காட்டுகிறேன். செய்ய வேண்டிய கடமையை செய்யாத இன்னொருவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாயிருந்த ஏலியின் குமாரனாகிய பினெகாசுக்கு பிறந்த இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். சீலோவிலே ஒருவன் இருக்கிறான். அவன் யார்? அகியா என்பவன். இந்த அகியா யார்? பிரதான ஆசாரியனாக இருந்த ஏலியின் கொல்லு பேரன். இந்த அகியா என்பவன் ஆசாரியனாக தேவனுக்காக, தேவனது ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும். ஒரு யுத்த சூழ்நிலை, ஒரு ஆபத்தான நிலையிலே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆலோசனைகளை பெற்று ஜனங்களை நடத்தக்கூடியவன் இந்த ஆசாரியன் அகியா. ஆனா அகியா என்ன பண்றான்? அவனும் செய்ய வேண்டிய கடமையை செய்யாம அவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரித்திருப்பது ஏபோத், ஆனால் எந்த ஒரு பதிலோ ஆலோசனையோ அவனிடத்திலிருந்து வரவே இல்லை. அந்த நாட்களில் முக்கியமாக 3 விதமான அபிஷேகம் உண்டு. ஒன்று ராஜாவுக்குரிய அபிஷேகம், இன்னொன்று ஆசாரியனுக்குரிய அபிஷேகம், 3வது தீர்க்கதரிசிகளுக்குரிய அபிஷேகம். இப்போ ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல், ஆசாரியானா இருக்கிறவன் அகியா, தீர்க்கதரிசியா இருக்கிறவர் சாமுவேல். இவங்க 3 அபிஷேகத்தை கர்த்தர் என்னத்துக்கு வச்சாரு? 3 பேரும் இணைந்து தேவனுடைய திட்டங்களை தேசத்தில் நிறைவேற்றணும், ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், சத்துருவ படுதோல்வியில் தள்ளணும். அதுக்காக தான் தேவன் அபிஷேகித்து பொறுப்புகளை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தின அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. அன்பானவர்களே, நீங்க 13ஆம் அதிகாரத்தை விரிவா பார்த்து கொள்ளுங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியாக சாமுவேலோடு சவுலும் அகியாவும் ஒத்துழைக்கவில்லை. ஒரு பிரிவினை, ஒரு கலகம் இந்த 3 பேருக்குள்ளாக இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் ராஜாவாக சவுல் அபிஷேகம் பண்ணான். சாமுவேலை கேட்டுதான் ராஜா எல்லாத்தையும் செய்யணும். தீர்க்கதரிசிகளின் அபிஷேகம் அவங்க தான் அந்த நாளில். சாமுவேல் மூலமாக தான் எல்லாமே உண்டானது. ஏலியினுடைய கொள்ளு பேரனா இருந்தாலும் ஆண்டவர் சாமுவேல் கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்கிறார். ஸோ சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய ஆலோசனையின்படி ராஜாவாகிய சவுல் நடந்திருக்க வேண்டும், அகியா ஆசாரியன் நடந்திருக்கணும். ஆனால் என்ன நடக்கிறது? அகியாவும் கடமை தவறுகிறான், சவுலும் தன்னுடைய பொறுப்பை. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தீர்க்கதரிசியாக சாமுவேல் பலி செலுத்தி இருக்க வேண்டும். 13ஆம் அதிகாரத்தில் அந்த பலியை என்ன பண்ணுறான்? சவுல் செலுத்துகிறான். என்னப்பா நீ பண்ணு அப்படின்னு கேட்டால், நீர் லேட்டாக வந்துட்டீரு, அதனால் ஜனங்கள் சிதறி போயிடக்கூடாது, நான் பலி செலுத்தினேன். பாருங்க, செய்ய வேண்டிய கடமை என்ன? சவுல் யுத்த களத்தில் போய் நிற்கணும், ஜனங்களுக்காக தேசத்துக்காக தன்னை பலியாக கொடுத்து என்ன பண்ணணும்? போராடணும்.
ஆசாரியன் என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் திறப்பின் வாசல்ல நின்று தேவனுடைய சமூகத்தில் கதறி ஏபோத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை பெற்று இந்த யுத்தத்தில் இதை செய்யாதன்னு சொல்லணும். ஆனா சவுல் பலி செலுத்தும் போது அகியா வாயை மூடின்னு கவனம் கிடக்கிறான். இதை நீ செய்யக்கூடாதுப்பா, இது உன்னுடைய வேலை இல்லைன்னு அகியா சொல்லி இருக்கணும். ஆனால் சொல்லலை. சாமுவேலை சவுலும் மதிக்கலை, அகியாவும் மதிக்கலை. 3 பேரும் சேர்ந்து சத்ருவை வீழ்த்தணும். ஆனால் சத்ரு 3 பேருக்குள்ள நுழைஞ்சி பிரிவினை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். சத்ரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஏன்னா இந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய முகாமில் பிரிவினை. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றுமையாக இருந்து குடும்பத்துக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரணுன்றது தேவனது திட்டம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை, சந்தேகத்தின் ஆவி, சண்டையின் ஆவி குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சி ஆசீர்வாதங்கள் வர்றதை சத்ரு தடுத்து வச்சிருக்கிறான். 3 பேர் ஒன்றா சேர்ந்தா சத்ரு விழுந்துருவான். ராஜா, தீர்க்கதர்சி, ஆசாரியன் அபிஷேகித்து வச்சிருக்கிறாரு. 3 பேரும் ஓர் அணியில் நின்னாங்கன்னா சத்ருவின் பாளையம் ஒன்றும் இல்லாமல் போகும். கணவன் மனைவி ஒன்றா நின்னாங்கன்னா சத்ரு உள்ள நுழைய முடியாது. ஆனால் உள்ள நுழைஞ்சிட்டான். நீ ஒன்றாந்தா தானே எனக்கு ஆபத்து, உன்னை பிரிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள சதா சண்டை, சந்தேக ஆவி இன்றைக்கு குடும்பங்களை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய சந்ததியின் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், உன்னுடைய சந்தானத்தின் மீது என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆண்டவர் தலைமுறை ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறார். அம்மா அப்பாவுக்கு அடுத்து பிள்ளைங்க, பிள்ளைங்களுக்கு அடுத்து பேர பிள்ளைங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆனால் பிள்ளைகளுக்குள்ள பாவம் கீழ்ப்படியாம, அம்மா அப்பாவுக்கு அடுத்து ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வரணும், தலைமுறையாக கடந்து போகணும். விசுவாசம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, சபை கூடி வருதல் இல்லை, எந்த அர்ப்பணிப்பும் இல்லை. அம்மா அப்பாவுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பிள்ளைகளுக்குள்ளே இல்லை. சாத்தா ஆசீர்வாதத்தை பிளாக் பண்ணுறான். தேவன் திருச்சபையை ஸ்தாபித்தார். திருச்சபையிலே ஊழியக்காரன், விசுவாசிகள் என்ற அங்கத்தினரை கர்த்தரே ஏற்படுத்தினார். ஊழியக்காரனும் விசுவாசிகளும் இணைந்து தேசத்தை தேவனுக்கு சொந்தமாக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும். தேவனது திட்டம் திருச்சபை குறித்து. ஆனால் ஊழியக்காரனையும் விசுவாசியும் ஒன்றா சேர விடாத. விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது, ஊழியக்காரன் விசுவாசியை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அடிச்சுன்னு மாலட்டும் சோத்திரம். குடும்பம், சபை தேவ திட்டத்தை நிறைவேற்றாமல் இன்றைக்கு எதிர்பாதையிலே போய் கொண்டிருக்கிறது. சாத்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறான். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தேவரீர் நீர் கலகத்தின் தேவன் அல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் சமாதானத்தின் தேவன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே குடும்பத்தில் கலகம், சபையில் கலகம், ஆண்டவரே எங்கே பார்த்தாலும் ஒற்றுமை இல்லை. சாத்தா இன்னைக்கு ஆண்டவரே சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறான் வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள. காரணம், ஒன்று சேர்ந்து சாத்தானை மிதிக்க வேண்டிய நபர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். ஆண்டவரே 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தேவனது ஆளுகை எங்களுடைய குடும்பத்தின் மீதும் எங்களுடைய சபையின் மீதும் தங்கி இருப்பதாக. ஒவ்வொருடைய இருதயங்களை தேவனது சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே உம்முடைய திட்டங்களை ஆண்டவரை குடும்பத்திலும் சபையிலும் நிறைவேற்றுவதற்கு எங்களை ஒரு பாத்திரங்களாய் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும். சத்ருவுக்கு நாங்கள் இடம் கொடாமல் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். உம்முடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் சபையிலும் நிறைவேற வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். இங்கே தான் யோனத்தானுடைய மிக முக்கியமான அர்ப்பணிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அப்பா ஒரு ரூட்டு செய்ய வேண்டிய கடமையை செய்யலை அப்பா. ஆனால் தீர்க்கதரிசிக்கிட்ட போய் மூக்க நுழைச்சிட்டு இருக்கிறான். செய்ய வேண்டிய ராஜா பொறுப்பை செய்யலை, ஆனால் தீர்க்கதரிசியினுடைய வேலையை செய்கிறதுக்கு போயிட்டான். அப்பா ஒரு விதம், அகியா தேவனுடைய ஆசாரியன், தன்னையே பலியாக கொடுத்து ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்து காப்பாற்ற வேண்டியவன். அவனும் சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்காக தன்னை பாதுகாத்து கொள்கிறான். இந்த இடத்துல தான் யோனத்தான் வருகிறான். தன்னை பலியாக கொடுக்கிறான். 1ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள்.
அதை அவன் தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்கள். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். காரணம் என்ன? அவனை தடுத்துருவாங்க. அப்பா கிட்ட சொன்னால் அப்பா தடுத்துருவா. டேய், உனக்கு என்னத்துக்குடா வம்பு, எம்புள்ள, உனக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுடா. அப்பா தடுத்துருவார். ஜனங்க தடுத்துருவாங்க. தன்னை பலவீனப்படுத்துகிற, தான் கர்த்தருக்காக செயல்பட முடியாதபடி தடுக்கிற எந்த மாம்ச ஆலோசனைக்கும் அவன் இடம் கொடுக்கவில்லை. தேவனை சார்ந்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தான். ஒன்றரை கேள்வி கேட்டுக்கிட்டு 2வது குறிப்புக்கு போகிறேன். வசனத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆண்டவருடைய தொடுதல் வருகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ இப்படி இருக்காத, நீ எனக்காக எழுந்து வைராக்கியமாய் செயல்படு. ஆனால் வீட்டுக்கு போறீங்க, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுறீங்க. தகப்பனுக்கு ஏன் அறிவிக்கலை, ஜனங்களுக்கு ஏன் சொல்லலை? இவங்க என்னை பலவீனப்படுத்திடுவாங்க, என்னை மட்டுப்படுத்திடுவாங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் செயல்பட முடியாதபடி தடுத்து விடுவார்கள். எனக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த உறவில் என்னை பலவீனப்படுத்த, என்னுடைய அர்ப்பணிப்பை தடுக்க யாரும் வருவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. வைராக்கியமாக நில்லுங்கள் அருமையானவர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு தெரியப்படுத்தினா புறப்பட்டு செல்ல ஆரம்பித்து விட்டான். நீங்கள் தேவனுக்காக செயல்பட முடியாதபடி உங்களை தடுப்பது யார்? இன்னும் மாம்சத்திற்கே நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருப்பீர்களானால் தேவன் உங்களை விட்டு வேறு யாரையாகிலும் ஒருவரை பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். அந்த இடத்தை கொடுத்து விடாதீர்கள். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற வேலைகளை நிறைவேற்றி முடியுங்கள். ஆமென் சொல்லலாமா? என்னால் தான் வெற்றி வரப்போகிறது என்று வால் போஸ்ட் அடிச்சு யோனத்தான் சொல்லிக் கொண்டு இருக்கவில்லை. மறைவாய் ரகசியமாய் அவன் புறப்பட்டு விட்டான். யாரால் இந்த வெற்றி கிடைத்தது என்று விசாரித்து அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு அவன் தன்னை வெளிப்படுத்தாமல் அமைதியை செயல்பட்டான். அவனுக்குள் இருந்த எண்ணம் என்ன? என் பேர் புகழுக்காக அல்ல, என் தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் அர்ப்பணிப்பு. அன்பான சகோதரனே, சகோதரியே, எனக்கு பேர் வரணும், புகழ் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதையுமே செயல்பட மாட்டீங்க. கர்த்தர் மகிமைப்பட்டால் போதும். ஹல்லேலூயா. சபைக்கு ஏதாகிலும் நீங்கள் ஒன்றத்தை செய்கிறீங்களா, நான் ஆண்டவருக்காக செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும் சபையில். கடவுளுக்கு செஞ்சிட்டியா, இது ஏன் இப்படி பண்ண கேட்கறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு, கர்த்தர் பெருகட்டும், நான் சிறுகட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னை பாராட்டுறாங்களோ, என்னை அவமானமாக பேசுகிறாங்களோ, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் என் தேவனுக்காக செய்ய வேண்டிய கடமையை செய்து கடந்து போவேன். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். யோனத்தான் மூலமாகத்தான் ஒரு மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். 2வதாக ஒரு காரியத்தை வைக்கிறேன். யோனத்தானை பற்றி பேசணும்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் இன்னும் 2 கரிப்பை வேகமாக முடிக்க விருப்பப்படுறேன். யோனத்தான் தன் தகப்பனோ அல்லது ஆசாரியனோ அவர்கள் தங்களை பலியாக கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பார்க்கிறார்கள். யோனத்தான், எனக்கு என்னத்துக்கு இந்த வம்பு, அவங்களே அப்படி இருக்கிறாங்களே, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னாலாம் இல்லாமல் தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறான். பொறுப்பை கர்த்தர் சிலருக்கு கொடுத்தார். பொறுப்பை பெற்றவர்கள் பொறுப்பில்லாமல் நடக்கிறார்கள். ஆனால் எந்த பொறுப்பும் யோனத்தானுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் தேவனுக்காக செயல்படும்படி தன்னை அர்ப்பணிக்கிறான். கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷரிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்திற்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். கவனிங்கள் அருமையானவர்களே, யுத்தத்தில் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா தெரியவில்லை. ஆனால் தன்னுடைய ஆயுததாரியிடம் சொல்லுகிறான், நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு வெளிப்படுத்துவோம், நம்மை காண்பிப்போம், வா போகலாம். ஒரு அடையாளத்தை சொல்றான். இங்கே ஏறி வா என்று அவர்கள் சொன்னால் கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டார். அங்கேயே நில்லுங்கள், நாங்கள் உங்களிடத்திற்கு வருவோம் என்று சொன்னார்களானால் ஒருவேளை நமக்கு மரணமும் நேரிடலாம், வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். ஒரு அடையாளத்தை வைக்கலாம், நாம் ஏறி போய் நம்மை அவர்களுக்கு காட்டலாம்.
இங்கே ஏறி வாருங்கள், எங்களிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டால் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை அங்கே நில், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டால் மரணத்திற்கும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோனத்தான் கூட இருக்கிற ஆயுததாரி சொல்கிறான், வா எஜமானே போகலாம். ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியமோ ஜெபமோ ஒரு திட்டத்தை போட்டால் குடும்பம் சபை எப்படி இருக்கணும்? வாங்க செய்யலாம். ஹல்லேலூயா. பா, ஒருவேளை இந்த ஊழியத்தில் உனக்கு கனம் வரும்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒருவேளை உன்னை அவமானப்படுத்துவாங்க. நீ ஏதாவது பொருள் சபையில் வாங்கி கொடுக்குறியா, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறியா, உன்னை பாராட்ட மாட்டாங்க, உன்னை அவமானப்படுத்துவாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யோனத்தான் பக்கத்தில் இருக்கிற ஆள் எப்படி தெரியுமா இருக்கணும்? உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, என்னை புகழ்ந்தாலும் சரி, என்னை இகழ்ந்தாலும் சரி, நான் கர்த்தருக்காக நிற்பேன். கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். பாராட்டு மட்டும்தான் எனக்கு வரணும். யாரும் என்னை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களை பயன்படுத்த மாட்டார். நீங்கள் செய்கிறத சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது? என்னை சபை பாராட்டணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. நீங்கள் செய்கிறது சீக்கிரமாக ஸ்டாப் ஆகிடும். நான் செய்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் புகழலாம் இகழலாம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் ஊழியக்காரன் நான் அப்படி தான் இருக்கிறேன். சில நேரம் பாராட்டு வரும், சில நேரம் அவமானம் வரும். நீ பாராட்டினாலும் உன் பாராட்டை நீ எடுத்துக்கோ. நீ ஒருவேளை அவமானப்படுத்தினா அந்த அவமானத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஒருவேளை என்னை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வேணுமா நான் எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருக்காக செயல்பட வேண்டியதை செய்துட்டு போயிட்டே இருப்பேன். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தகப்பனே, இந்த நாட்களில் அந்த யோனத்தான் கூட இருந்த அந்த வாலிபனை போல நாங்கள் சபையில் நிற்கணும். ஆண்டவரே, கர்த்தருக்காக, எங்கள் எஜமானனாகிய தேவனுக்காக நிற்கணும். எங்கள் தேவனாகிய நீர் உம்மை பலியாக கொடுத்தீர். ஆண்டவரே, ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்காக உம்மையே பலியாய் கொடுத்தீர். நாங்களும் உமக்காக இசைந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே புகழ், ஆண்டவரே மேன்மை வந்தாலும் சரி, ஆண்டவரே அவமானம் நிந்தை வந்தாலும் சரி, உம்மோடு கூட இணைந்து பயணிப்போம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயுததாரியை பார்த்து சொல்கிறோம், போகலாமா? போகலாம், வா எஜமானே. சரி, போகிற கூட்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? 30,000 ரதங்கள் இருக்கிறது, 6,000 குதிரை வீரர்கள் இருக்கிறது, கடற்கரை மணலத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள். இத்தனை பலத்த இராணுவத்திற்கு எதிராக நாம் போராட போகிறோம். ஒருவேளை கர்த்தர் வெற்றியை கொடுக்கலாம், ஒருவேளை தோல்வியை கொடுக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் நீ நின்று பிடிப்பாயா? இதுதான் யோனத்தானுக்கும் ஆயுததாரிக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு. யோனத்தான் சொல்லுகிறான், நான் நிற்பேன். ஆயுததாரி சொல்லுகிறான், நானும் நிற்பேன். ஹல்லேலூயா. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப சபை மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? குடும்பமும் சபையும் சேர்ந்து இப்படி நின்னா எவ்வளவு தேவனது நாம மகிமைப்படும். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் ஒரு தீர்மானம் எடுத்து சபை ராங் ரூட்டில் போச்சுன்னா, கணவன் ஒரு தீர்மானம் எடுத்து மனைவி ஒரு ராங் ரூட்டில் போனா, எப்படி குடும்பம் சபை கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும்? அந்த ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் நம்முடைய சபையிலும் குடும்பத்திலும் ஊற்றுவாராக. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பகட்டான சொகுசு வாழ்க்கை அல்ல, ஒரு முட்படுக்கை போன்றது. சில நேரம் பாராட்டுகள் வரும், சில நேரம் நமக்கு அவமானம் வரும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தேவனது நாமம் மகிமைப்படட்டும் என்று தன்னை பலியாய் கொடுக்கிறவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் யாரை கொண்டு செய்கிறார்? எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கர்த்தருக்காக நின்று பிடிப்பேன், தேவனுக்காக தொடர்ந்து செயல்படுவேன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. நிறைய திட்டங்களை போட்டுட்டே வருகிறோம் சபையில், இந்த காரியத்தை செய்யணும் அப்படி செய்யணும்ட்டு ஒரு தீர்மானம் எடுங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் எடுத்த உடனே உங்களுக்கு இகழ்ச்சி தான் வரும். எங்க யோனத்தானெல்லாம் யாருமே என்கரேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க, டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. என்கரேஜ் பண்ணியிருந்தா சொல்லிட்டு போயிருப்பானே, டிஸ்கரேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. அதற்கெல்லாம் அவன் இடம் கொடுக்கவே இல்லை. நான் கர்த்தருக்காக செயல்பட போகிறேன், துணிஞ்சு போயிட்டான்.
இந்த ஜனம் எப்பவுமே அவமானப்படுத்தும். இந்த குடும்பம், என் அம்மா அப்பா எப்பவுமே எனக்கு தடையாக தான், கர்த்தருக்கு ஒரு வைராக்கியமாக இருடா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, தடையாக தான் இருப்பாங்க. என் குடும்பமோ என் தேசமோ யார் என்ன சொன்னாலும் சரி, தேவனுக்காக நான் நிற்பேன்னு நிற்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவார், பயன்படுத்துவார். என் அன்பு சகோதரனை சகோதரி, கொஞ்சம் ஆண்டவர் உங்களை தட்டி கொடுக்கிற இந்த வார்த்தைகளிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். யார் யாருக்கோ பாடுபடுறீங்க அருமையானவர்களே, உங்களையே நீங்களே கேட்டுங்களேன். நீங்கள் கடந்து வந்த பாதையில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு பாடுகள், அவமானங்கள், போராட்டங்களை கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பரவாயில்ல, சொந்தம் இல்லை, உறவு இல்லை, ஊர் இல்லை, போயிட்டுருக்குறீங்க. இந்த சொந்தம், உறவு, ஊர் எல்லாமே மாறுங்க, கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. மனுஷனுக்காக பாடுபடுறீங்க, பணத்துக்காக பாடுபடுறீங்க, கர்த்தருக்காக பாடுபடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மறந்து விடாமல் அதற்குரிய பிரதிபலன்களை நிச்சயமாய் கணக்கில் வைத்து தருவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று. அருமையானவர்களே, நாம் எல்லாரும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி, நமக்கு அடிச்சுவடுகளை பின்வைத்து போயிருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேதம் சொல்லுகிறது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக தேவன் உயர்த்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் உயர்த்தப்பட்ட அந்த வார்த்தை 12ஆம் வசனம் சொல்லுவதற்கு முன்பதாக 11ஆம் வசனம் அவர் கடந்து போன பாதையை சொல்லுகிறது. அவர் அற்பமாய் எண்ணப்பட்டார், ஆகாத கல்லாக தள்ளப்பட்டார். பிரதர் கவனிக்கிறீங்களா? சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? என்னை யாரும் சபையில் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு பொறுக்காது. நீங்கள் எதையுமே செய்யாதீங்க, கம்முன்னு வந்துட்டு கம்முன்னு போயினே இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எந்த சொல்லையும் ஏற்றுக்கிறதுக்கு உங்களுடைய மைண்ட் ரெடியாக இருந்துச்சுன்னா மாத்திரம் இந்த பலியை ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இல்லைன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு அமர்ந்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமது கர்த்தர் கடந்து போன பாதை என்ன தெரியுமா? அற்பமாய் நினைத்தார்கள், ஆகாதவர் என்று தள்ளப்பட்டார். யாருக்காக அவர் வந்தாரோ அவங்க தாங்க அற்பமாக நினைச்சாங்க, ஆகாதவங்கன்னு தள்ளனாங்க. நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களை என்ன பண்ணுவாங்க? துக்கப்படுத்துவாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உயர்ந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்தார். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, பலியா தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலே என் அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, உமது துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். ஆரம்பித்த உடனே கனம் வருது, புகழ் வருதுன்னா அது தேவன் நடத்துகிற பாதை கிடையாது. உங்களை அவமானப்படுத்தி, உங்களை துன்பப்படுத்தி, உங்களை எதையாகிலும் நிந்தித்தாங்கன்னா நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், என் ஆண்டவர் இயேசு கடந்து போன பாதை அதுதான். அவர் அற்பமாய் நினைக்கப்பட்டார், ஆகாதவர் என்று தள்ளப்பட்டார். நான் கர்த்தருக்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் செயல்படும் பொழுது, நான் நிச்சயமாய் தேவனுக்காக நிற்கும் பொழுது தேவன் எனக்காக நிற்பார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நான் இறுதியாக ஒரு காரியத்தை வைத்து நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். தேவனை சார்ந்து செயல்பட்டாலும் யோனத்தான் வேகமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படவில்லை, நிதானமாக செயல்படுகிறான். நீதிமொழிகள் 19:2 சொல்லுகிறது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமாய் நடக்கிறவன் தப்பி நடக்கிறான். பிரதர் அண்ட் சிஸ்டர், எதை நீங்கள் செய்கிறீங்களோ எடுத்தன் கவிழ்த்தன் வேகமாக செய்யாதீங்க. அன்றாடகம் நம்ம பிரயாணிக்கும் அந்த பாதை, சாலை நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது, வேகம் விவேகம் அல்ல, கொஞ்சம் நிதானம் நல்லது. நமது ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவர், நிதானமாய் செயல்படுகிறவர். வேகத்தோடு கூட பேசாதிருங்கள், வேகத்தோடு கூட செயல்படாதிருங்கள், நிதானமாய் செயல்படுங்கள். யோனத்தான் வேகமாய் செயல்படுகிறவன் அல்ல, அவன் நல்ல விசுவாசம் உள்ள வீரன் தான். என்றாலும் ஒரு காரியத்தில் இறங்குவதற்கு முன்பதாக நிதானிக்கிறவனாய் இருந்தான். 4ஆம் வசனம், யோனத்தான் பெலிஸ்தரின் தானியத்திற்கு போக பார்த்த வழிகளின் நடுவே இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறையும் அந்த பக்கம்
ஒரு செங்குத்தான பாறையும் இருந்தது. ஒன்றுக்கு போசேஸ் என்று பேர், மற்றொன்றுக்கு சேனே என்று பேர். சரி, போதும். அருமையானவர்களை கவனியுங்கள். யுத்த களத்திற்கு யோனத்தான் செல்ல போகிறான். அந்த இடத்தை ஆராய்ச்சி பார்க்குறான். நம்ம போகிறது 2 பேர், ஆனால் நம்ம சந்திக்க போகிறது 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள், கடற்கரை மணலத்தனை ஜனங்கள். 2 பேர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை சந்திக்கணும். எப்படி சந்திக்கிறது? ஒரு வியூகம் அமைக்கிறான். பிரதர் சிஸ்டர், எதை நீங்கள் பண்ணுறீங்களோ, ஃபேமிலியை ரன் பண்ணணுன்னா கூட ஒரு வியூகத்தை அமைங்க. காலையில் எழுந்து ஓடியாடுறது அப்படி இல்லாமல் நம்முடைய சம்பளம் என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய பட்ஜெட் என்ன, பிள்ளைகளுடைய சூழ்நிலை என்ன, ஒரு வியூகத்தை அமைங்க. எதை செய்தாலும் நிதானமாக செயல்படுங்க. சிக்கிக்க மாட்டீங்க. கால் துரிதமாக நடக்கிறவன் எங்கேயாவது போய் மாட்டிக்குவான். இன்றைக்கி நிறைய பேர் போய் எங்கெங்கேயாவது மாட்டிக்கிறதுக்கு காரணம் வேகம் வேகம் வேகம். பேச்சில் வேகம், செயலில் வேகம். இப்போ தான் உலகம் ரொம்ப வேகமாக போயிடுச்சே. எவனாவது 2 வீலரில் ரொம்ப ஸ்லோவாக போனான்னா அவனை பைத்தியக்காரன்னு நினைக்கிற உலகம் இது. அப்படியே ஃபாஸ்ட்டாக போகிறவன் தான் ஏதோ அவன் பயங்கரமானவன், ஹீரோ அப்படின்னு நினைக்கிற உலகம். போய் எங்கேயாவது முட்டிகிட்டு போய் மோதி ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நிதானம் தேவை. யோனத்தான் விசுவாச வீரன், நிதானிக்கிறான். பெரிய பிரச்சனை நமக்கு முன்னாடி இருக்கிறது, ஆனால் நம்ம கூட இருக்கிறது 2 பேர். நீங்கள் 13ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆயுதம் கூட கிடையாதுங்க. அதாவது யுத்தத்துக்கு தேவையானது ஆயுதம் கூட கிடையாது. சவுல் கையிலையும் யோனத்தான் கையில் மட்டும்தான் ஆயுதம் இருக்குது. ஆயுதத்தை தீட்டணும்னா பெலிஸ்தியருடைய பாளையத்துக்கு போகணும், தேசத்துக்கு போகணும். பெலிஸ்தியர்கள் திட்டமிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த கொல்லர்கள் அந்த ஆயுதத்தை தீட்டுறவங்களெல்லாம் கிளப்பிட்டாங்க. ஒருத்தனும் இப்போ ஆயுதத்தை தீட்டக்கூடாது. ஆயுதம் இல்லாத ஒரு நிராயுத பாணிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் நீக்கணும். இதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் எவ்வளோ அழகாக யோனத்தான் திட்டமிடுறாங்க கொஞ்சம் பாருங்கள். ஆண்டவருக்கே மகிமை. யோனத்தான் கையில் ஆயுததாரி கையில் ஆயுதம் கிடையாது. யோனத்தானுடைய ஆயுதத்தை தான் ஆயுததாரி வச்சிட்ருக்கிறான். கூட இருக்கிறவன் வாலிபன், இளம் வாலிபன், ஒரே ஒருத்தன் தான். ஆனால் பிளான் பண்ணுறான் எப்படி அந்த கூட்டத்தை அடிக்கிறது. ஏதாவது பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானாக இருந்தால் சொல்லுவேன், நீங்கள் கூட ஏதாவது வழியை சொல்லுவீங்க. நானாக இருந்தாப்பா வானாப்பா அப்படின்டுவேன். ஆனால் யோனத்தான் சொல்கிறான், நம்ம போகலாம் வா. எப்படி போகலாம்? கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறான். இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை, இந்த பக்கம் ஒரு செங்குத்தான பாறை இருக்குது. சரி, நம்ம அந்த ஜனத்தை சந்திக்கிறதுக்கு எந்த வழியை தேர்ந்தெடுக்கலாம்? இந்த பாறைகள் வழியாய் நாம் கடந்து போகலாம். பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தருக்கே மகிமை. ஒரு திரள் கூட்டம், 30,000 ரதம், ஒரு பெரிய அந்த களம், யுத்த களத்தில் ஈஸியாக வந்துடும். 6,000 குதிரை வீரர்கள் அப்படியே படையை திரட்டிட்டு வந்துடுவாங்க. ஆனால் 2 பக்கமும் செங்குத்தான பாறைங்க, ஹைட்டாக இருக்கு பாறை, கீழே இறங்கி வர முடியாது. அந்த இடுக்கமான பாறையில் ரதம் வராது. 6,000 குதிரை வீரர்கள் ஓட்டிட்டு வர முடியாது. ஒரு நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். ஈஸியாக நம்ம அந்த கூட்டத்தை அட்டாக் பண்ணணும்னா ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். இந்த வழியாய் போய் நம்மை காண்பிப்போம் வா. ஹல்லேலூயா சொல்லுங்களே. ஆண்டவர் ஞானத்தை தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே என் கண்ணை வச்சு உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு காட்டு. பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த வருஷம் முடிவில் நான் ஒன்று சொல்கிறேன். உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனைங்க, உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைங்க, உங்களால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு கடினமான சூழ்நிலைங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறேன், அதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? உங்களை அழைத்த தேவனாகிய நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். யோனத்தானை கரம் பிடிச்சு நடத்துகிறான். அந்த பாறைகளுக்கு நடுவே போ, தவழ்ந்து ஏறி போகும். அவ்வளோ சுலபத்தில் சத்ருவுக்கு அந்த டெக்னிக்கு தெரியாது. எதிரியின் பலவீனத்தை, தன்னுடைய பலனை, அதே சமயத்தில் எதிரி திரளா வராதபடி அவனை கொஞ்சம் தடுக்கிறத எல்லாத்தையும் வியூகத்தை போடுகிறான். ஆண்டவர் ஞானத்தை தருவாராக. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, நாங்கள் அறிவுள்ளவர்கள் அல்ல. ஆகூர் சொல்கிறான், மனுஷர் எல்லாவற்றிலும் நான் மூடன், அவர்களுக்கு ஏற்ற அறிவு எனக்கு இல்லை. தன்னை தாழ்த்தவர்களுக்கு கர்த்தர் அறிவை தருவார். தானியேல் சொல்கிறான், ஆண்டவரே, நான் பெரிய ஞானி இல்லைப்பா, ஆனால் நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன். ராஜா சொன்ன உடனே பதில் சொல்கிற அளவுக்கு தானியேலுக்கு ஞானம் இருந்தாலும் தானியேல் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கிறான். நான் ஞானம் இல்லைப்பா, நீர் தான் ஞானத்தை தரணும். பரலோகத்திலிருந்து ஒருத்தர் இறங்கி வருகிறான், உனக்கு அறிவை உணர்த்த வந்தேன்,
உனக்கு ஞானத்தை கொடுக்க நான் வந்தேன். ஹல்லேலூயா. யோனத்தானுக்கு கர்த்தர் அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். முழங்கார் படிடுவோமா? அந்த செங்குத்தான பாறைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பெலிஸ்தியர்களால் வர முடியல. சின்ன கூட்டம், அழகாக 2 பேர் மடங்கடித்து கொண்டு கடந்து சென்றார்கள். நடந்தது என்ன? இவங்க வைத்த ஒரு ஸ்டெப்பு கர்த்தர் அந்த எதிரிகளின் பாளையத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கினார். ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டு சாகும்படி ஆண்டவர் அங்கே ஒரு சூழ்நிலையை அனுமதித்தார். ஹல்லேலூயா. அங்கே தூரத்திலிருந்து சவுல் பார்க்கிறான், என்னப்பா நடக்குது எதிரிகளின் பாளையத்தில்? திடீர்னு அங்கே ஒரே கலகமாக இருக்கிறது, என்ன நடக்கிறது? யார் நம்மிடத்திலிருந்து அங்கே போயிருக்கிறார்கள்? கவனித்து பார்த்தா யோனத்தானோ ஆயுததாரியும் இல்லை, ஒரு தகவலும் கொடுக்கல. அப்படியே தேவனுக்காக மகிமையான காரியத்தை செஞ்சாங்க. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே சபை பார்க்கணும், ஊர் பார்க்கணும், என்னை 4 பேர் பெருமையாக பேசணும்னு நாங்கள் நின்னோம்னா நாங்கள் தோல்வி அடைவோம். கர்த்தர் பார்க்கட்டும், கரங்களை தட்டி ஹல்லேலூயா, தேவன் எனக்கு துணையாய் நிற்கட்டும், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும், அவருடைய ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஜீவனை பலியை கொடுத்து புறப்படும் பொழுது கர்த்தர் உனக்கு பக்க பலமாய் இருப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே என் அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த பெரிய இராணுவ படைக்கு முன்பாக 2 பேர் மாத்திரம், ஆனால் 2 பேர் ஒருமனப்பட்டாங்க, காரியத்தை கனக்கச்சிதமாக முடித்தாங்க. 3 பேர் இருந்தாங்க, ஆசாரியன், ராஜா, தீர்க்கதரிசி. ஒருமனம் இல்லை, ஒரு காரியமும் நடக்கலை. 2 பேர் இருந்தாங்க, ஒருமனப்பட்டாங்க, வெற்றி கை கொடினது. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே குடும்பத்தில் நாங்கள் ஒரு மனதை காத்துக்கொள்வோமப்பா, சபையில் ஒரு மனதை காத்துக்கொள்வோம் ஆண்டவரே. நாங்கள் பிரிஞ்சிருந்தா அது சாத்தானுக்கு தான் கொண்டாட்ட ஆண்டவரே. அவன் சுலபமாக வந்து ஆண்டவரே காரியங்களை நகர்த்தி குழப்பங்களை ஏற்படுத்தி இன்னும் எங்களுடைய பிரச்சனைகளை அதிகமாக்கி கொண்டே இருக்கிற ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஒருமனப்படும்போது கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஆண்டவரே குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே இந்த ஆண்டவரே நாளிலும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை சமாதானத்தோடு அனுப்புங்க. பெரிய குழப்பத்தில், பெரிய ஆபத்தில், பெரிய பிரச்சனையில் ஆண்டவரே ஒன்றும் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, மரணம்தான்ற சூழ்நிலையில் யோனத்தான் ஒரு தீர்மானம் எடுக்கிறான், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். தன்னை பலியாய் கொடுத்தான். ஆண்டவர் அங்கே இறங்கி வந்தீர், உம்முடைய ஜனங்கள் மத்தியில் இறங்கி வாரும், சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, தேவனது ஜனங்களுடைய வாழ்வில் நிறைவான ஆசீர்வாதங்கள் பெருகுவதாக, உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. சகோதரர் ஷாத்ராக் அவர்கள் நம்ம இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. இதோ இந்த காலை வேளையிலே தகப்பனே வார்த்தையினாலே எங்களை நீர் நிரப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. ஆராதனையிலே தகப்பனே ராஜா நீர் எங்களோடு அசைவாடினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு பாரமுள்ள தகப்பனே ராஜா வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் தகப்பனே. கர்த்தர்காய் நிற்கும்போது ராஜா கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் செய்வார் தகப்பனே ராஜா. தகப்பனே காரியங்களை மாறப்பண்ண பொல்லாத சத்துருக்கள் தகப்பனே படையாய் திரண்டு வந்தாலும் தேவனுடைய கரம் தகப்பனே உங்கள் சிந்தையில் தகப்பனே நாங்கள் நிதானித்து தியானித்து ராஜா உன் வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது ராஜா எங்களுக்கு வெற்றி உண்டாகும் தகப்பனே ராஜா. கர்த்தர் நீர் எங்களுக்காய் காரியத்தை செய்ய ராஜா நீர் தடையில்லாமல் இருக்கிறீரப்பா. அதற்கு தடையாக இருக்கிற எங்கள் வாழ்வில் இருக்கிறதான காரியங்களை எங்களை சரி செய்து கொள்ள ராஜா தகப்பனே. அந்த நாட்களில் தகப்பனே ஒருமனத்தின் ஆவி இல்லாதபடிக்கு சத்துரு கெடுத்து போட்ட எல்லா காரியங்களும் எங்கள் சபையிலும் தகப்பனே எங்கள் குடும்பத்திலும் இராதபடி செய்யும் ராஜா. ஒருமனத்தின் ஆவியை கட்டளிடுங்க தகப்பனே ராஜா. 2 பேர் தகப்பனே நாமத்தினால் கேட்டால் எதையும் தருவேன் என்று சொன்னது போல ராஜா, 2 பேரோ 3 பேரோ ராஜா நாமத்தினால ராஜா ஒற்றுமையாய் தகப்பனே உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிற வழியாய் தகப்பனே எங்களை மாற்றுங்கப்பா. சத்ரு விளைத்தள்ளு போகிறவர் நீர் ராஜா. நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தகப்பனே உமக்காய் நிற்கணும், வைராக்கியமாய் நிற்கணும், சபைக்கு ஒரு தூணாய் இருக்கணும் ராஜா. போதகருக்கோ தகப்பனே எங்கள் சபை விசுவாசிகளுக்கோ இடரல் உண்டாகிற பாத்திரங்களாய் நாங்கள் இராதபடிக்கு ராஜா தேவனுடைய வார்த்தை தகப்பனே ஒருமித்து தியானிக்கிறவர்களாய் எங்களை வாழ்க்கையை மாற்றுங்க தகப்பனே ராஜா.
சவுளை போல தகப்பனே ராஜா ஒரே ஓடி ஒளிந்து கொள்ளாதபடிக்கு ராஜா கர்த்தருடைய வாசலில் திறப்பிலே நிற்கிறவர்களாய் ஆசாரியர்களை தகப்பனே மாற்றுங்க ராஜா. ஒருபோதும் தகப்பனே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் நாமத்தினாலே எங்களுக்கு ஜெயமும் வெற்றியும் உண்டு ராஜா. நீரே காரியங்களை மாற்றுங்க. உங்கள் வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கினதுக்காய் நன்றி ராஜா. இங்கே சோர்விலே பலவீனங்களில் தகப்பனே ராஜா உன் வார்த்தை எங்களை திடைப்படுத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மென்மேலும் உன் வார்த்தை எங்களோடு கடந்து செல்லட்டும் ராஜா. நீரே மகிமைப்படணும், நாங்கள் சிறுகணும், நீரே எங்களில் பெருகணும் ராஜா. ஒருபோதும் எங்களை நாங்கள் கனப்படுத்தாதபடிக்கு தேவரீர் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று ராஜா உங்களையே மேன்மை பாராட்டுவர்களாய் தகப்பனே எங்களை சிறுக பண்ணுங்கப்பா. நீங்கள் எங்கள் வாழ்வில் பெருகுங்க, ஜெயம் கர்த்தரால் வந்தது என்று நாங்கள் சாட்சி சொல்லும்படி நீங்கள் எங்கள் காரியங்களை மாற்றுங்கப்பா. உன் நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். Praise the Lord.